கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாள் 24. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். என்னிடத்திலே ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்து கர்த்தருடைய நாமத்தை நம்பி கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது அவர் எதை கொடுப்பார்? நம்முடைய தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார்னா, நாம் இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் அவனுக்கு கல்விமானின் நாவை தந்தருளுகிறார். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவனை காலைதோறும் எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நாம் கேட்கும்படிக்கு நம் செவியை கவனிக்க செய்கிறார். நம்முடைய எதிராளி நம்மை அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் கொண்டு செல்லும்போது நம் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த சிந்தனையோடு நாம் நம் முகத்தை கற்பாரையை போல ஆக்கிக்கொள்ளலாம். ஏன்னா நம்மை நீதிமானாக்குகிற தேவன் சமீபமாக இருக்கிறார். நம்முடைய வழக்காடுகிறவர்கள் யார்? நாம் தைரியமாய் நிற்போமாக. நமக்கு எதிராளி யார்? நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் யாவரும் வஸ்திரத்தை போல பழசாய் போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென்.